ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மேங்கோ ஸ்குவாஷ் எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் மேங்கோ ஸ்குவாஷ் பண்ணுறதுக்கு பங்கனப்பள்ளி மாம்பழம் ஒரு 3 மாம்பழம் நல்ல பழுத்ததாக எடுத்திருக்கேன். அதோடய ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு இதை வெறும் பல்ப்பை மட்டும் எடுத்து நம்ம அதை மிக்சியில் நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது பங்கனப்பள்ளி வெரைட்டியும் நல்லாயிருக்கும், அல்ஃபோன்ஸா வெரைட்டியும் இந்த ஸ்குவாஷ் செய்கிறதுக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பல்ப்பை அரைச்சி எனக்கு பார்த்தீங்கன்னா 400 ml இந்த மெஷரிங் கப்பில் 400 ml பல்ப் எனக்கு கிடச்சிருக்கு. நம்ம இந்த ஸ்குவாஷுக்கு எவ்வளோ பல்ப் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 400 ml பல்ப்புக்கு 400 ml வாட்டர் எடுத்துக்கிறேன். நம்ம செய்ய போகிற அந்த பாத்திரம் கொஞ்சம் திக்கான பாத்திரமாக இருக்கணும், அடிகனமான பாத்திரத்தை பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ அது கூட சர்க்கரை எவ்வளோ சேர்க்க போகிறோன்னா 400 ml பல்ப்பு, 400 ml வாட்டரு, அதுக்கு 600 கிராம் சுகர் எடுத்துக்க போகிறோம். 1க்கு 1.5 பங்கு ரேஷியோ வச்சுக்கோங்க. ஸோ 600 கிராம் சுகர் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம அந்த வாட்டர் கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இதுக்கு நீங்கள் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் கலர் ஆட் பண்ணல. எல்லோ கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் கலர் எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ சர்க்கரையை சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா அது கொதி வரணும். சர்க்கரை கரைஞ்சி கொதி வரும், ஒரு பபுள்ஸ் வர்ற ஸ்டேஜ் வரணும், அந்த அளவுக்கு கொதிக்க விடணும். இது கூட லெமன் நான் சின்ன லெமன்றனால 2 எடுத்திருக்கேன், பெரிய லெமன்னா 1 லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பபுள்ஸ் வந்தோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க மேங்கோ பல்ப்பை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு பொறுமையாக கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்படி தான் திரியாக இருக்கிற போல தான் தெரியும். நல்ல டைம் எடுக்க கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். இது நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் தான் மேங்கோ பல்ப் ஆட் பண்ணோன்னே நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ ஜென்டிலாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். நம்ம பல்ப்பை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா நல்ல பாயில் ஆகும், நல்ல கொதி வந்திருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்குவாஷோட இது நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும், திக்காக இருக்கும், ஒரு மாதிரி கிளாஸியாக இருக்கும். நல்ல இது இப்படி கொதி வரும்போது நம்ம என்ன பண்ணலான்னா லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுகர் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கிறதோட்ட அது கிறிஸ்டலைசேஷன் ஆகிடும். ஸோ அது கிறிஸ்டலைஸ் ஆகாமல் கட்டி போகாமல் இருக்கிறதுக்காகவும் இது ஒரு லெமன் ப்ரிசர்வேட்டிவாகவும் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ லெமன் ஜூஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஸோ ஆஃப் பண்ண போகிற ஸ்டேஜில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறணும். இப்போ இதை நம்ம ஸ்டவ்லேருந்து கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகணும். அதில் சூடே இருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபேன் காற்றுல நான் ஆற வச்சுருக்கேன். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடுங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ சீக்கிரம் அது ஆறிடும். உங்களுக்கு ஆற பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் திக்கன் ஆகும், நல்ல சிரப் நல்லா அந்த ஸ்குவாஷ் திக்கன் ஆகும். இப்போ பார்த்தா நல்லா எனக்கு ஃபுல்லாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சு ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டேன். ஆறின பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஈரம் இல்லாத பவுலு, அதே மாதிரி அந்த ஸ்டெய்னர் நம்ம ஜூஸ் வடிகட்டுவோம் இல்லையா, அந்த ஸ்டெய்னர் அதுலேயும் ஈரம் படக்கூடாது. இதில் நம்ம அந்த ஸ்குவாஷை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா ஈரம் பட்டால் கெட்டு போயிடும். நம்ம ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணது அப்புறம் ஃபைனலாக ஸ்குவாஷ் இப்படி தான் இருக்கும். இதை நம்ம ஒரு சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். கிளாஸ் பாட்டிலுமே நல்ல ஈரம் இல்லாமல் முன்னாடி நாளே நல்லா கழுவி தொடச்சி வச்சுக்கோங்க. ஸோ நான் 2 கிளாஸ் பாட்டில் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு இந்த ஸ்குவாஷ் பார்த்திங்கன்னா 20 days to 25 days வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். இதில் எப்படி நம்ம ஜூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த கிளாஸில் 1/4 பங்கு நான் ஸ்குவாஷ் எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன கிளாஸில் 1/4 பங்கு அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்குவாஷு, அது கூட பேலன்ஸ் நீங்கள் வெறும் ஐஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணி
குடிக்க வேண்டியது தான். இல்லை உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த போல் ஸ்குவாஷை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட மேங்கோ ஸ்குவாஷ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.